பாண்டியனும் கோமதியும் ஒருத்தருக்கொருத்தர் பேச மாட்டாங்க. பாண்டியன் வீட்டுக்கு வந்ததும் தண்ணி தண்ணி அப்படின்னு முக்குவாரு. கோமதி எடுத்தே கொடுக்க மாட்டாங்க. டேபிள் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, ஏய் தண்ணி, இந்த வீட்டு தலைவர் கூப்பிடுறாருல, எழுந்து போ அப்படின்னு சொல்லி தண்ணி கிட்ட பேசுவாங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு காமெடியாக தான் இருந்தது. ஏற்கனவே ப்ரோமோல எல்லாத்தையுமே காட்டிட்டாங்க. மீனாவும் மயிலும் கோயில்ல மீட் பண்ணி பேசுவாங்க. செந்தில் மீனாவுக்கு கால் பண்ணி எங்க இருக்க, என்ன பண்றேன்னு கேட்பாரு. நான் ஆபீஸ்ல தாங்க இருக்கேன், ரிவ்யூ மீட்டிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மயிலு கூட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா செந்தில் சண்டை போடுவாரு. தேவையில்லாத கேள்விகள்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரிவ்யூ மீட்டிங்னு போய் சொல்லியிருப்பாங்க. மயிலும் மீனாவும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அஞ்சலியும் கோயிலுக்கு வருவாங்க. அஞ்சலி ஏற்கனவே சரவணனுக்கு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அஞ்சலியை மீனா தான் முதல்ல பார்ப்பாங்க. இது அன்னைக்கு சரவணன் மாமா கூட வந்த பொண்ணாச்சே, சரவணனும் அப்போ வந்திருக்கணுமேன்னு சுற்றி முற்றி பார்ப்பாங்க. சரவணன் இருக்க மாட்டாரு. திரும்பவும் திரும்பி பார்க்கும்போது சரவணன் அங்கே வந்துருவாரு. சரவணனும் அஞ்சலியும் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மீனா இவங்கள பார்த்து அதிர்ச்சி ஆயிடுவாங்க. சரவணனையும் அஞ்சலியும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மயிலு பேசுறத கவனிக்கவே மாட்டாங்க. மயிலு தான், என்ன மீனா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க, யாரை பார்க்கறன்னு திரும்புவாங்க. மீனா கையை வச்சு மறைச்சுக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, அவரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் இங்கே வந்திருக்காங்க, அவங்க என்னைய பார்த்துட்டாங்கன்னா செந்தில் கிட்ட போய் சொல்லிடுவாங்கல்ல. ஏற்கனவே நான் அவங்க கிட்ட ஆஃபீஸில் தான் இருக்கேன் போய் சொல்லியிருக்கேன், அதனாலதான்க்கா, சீக்கிரமா போயிடலாம் சொல்லிட்டு மயிலை கூட்டிட்டு வெளியில கிளம்புவாங்க. ஆனாலும் பிரகாரத்துக்கு வெளியில வரும்போது திரும்பவும் மீனா உள்ளேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசி வரையிலும் மயிலு கண்ணில் மட்டும் படவே மாட்டாங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.